Hi, welcome. Good morning, all. Welcome. Good morning. இப்போ நம்ம வந்து வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டரில் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து நமக்கு பேசிக் நீட் இல்லையா, அது வந்து வாட்டர் இல்லாமல் வி கேன் நாட் சர்வைவ். பட் அது பொல்யூஷன் ஆனிச்சுன்னா அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகே, human beings have been abusing the water bodies. Abusing the water bodies என்ன, இந்த சில இடத்துலலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரி அப்படி இருக்கும், லேக், பெரிய லேக், அது ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதா இருக்கும். அதுலயே போய் டாய்லெட் போவாங்க, அதுலயே போய் துணி துவைப்பாங்க, அதுலயே போய் எல்லாம் பண்ணுவாங்க, யூரின் போவாங்க, எல்லாம் பண்ணிட்டு, இதுதான் அபியூஸ் பண்றது. ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் பீன் அபியூசிங் வாட்டர் பாடிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் பை disposing into them all kind of waste. மற்ற குப்பை கூளம் எல்லாத்தையும் கொட்டுறது, இந்த மாதிரி ஏரியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். We tend to believe that water can wash away everything, not taking cognizance of the fact that the water bodies are our lifeline as well as that of all other living organisms. ஸோ நமக்கான லைஃப் லைன், அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே லைஃப் லைன் எது அப்படின்னா வாட்டர் பாடிஸ் தான். அதுல வந்து நம்ம குப்பையை கொட்டணும், வேஸ்ட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது சுத்தப்படுத்திக்கும், சரி பண்ணிக்கும் நம்ம நம்புறோம், அது தவறு. Can you list what all we tend to try and wash away through our rivers and drains? So rivers, drains-na வாட்டர்ல போய் மிக்ஸ் பண்றது, அந்த வேஸ்ட் எதெல்லாம் போடுறோம் அப்படின்னா வீட்டு கழிவுகள், வீட்டுல வந்து யூஸ் பண்ற டிச் தண்ணியை ஆத்துல கலந்து விட்டுருவாங்க. இண்டஸ்ட்ரியல் வாட்டர், அந்த வேஸ்ட் வாட்டரை அந்த ஆத்து தண்ணியில கலந்து விட்டுருவாங்க. ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவான், இவர் வந்து தோல் தொழிற்சாலை வச்சிருக்கிறாரு, ஆத்த அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா இவர் தோலை பூரா அதுல அலசிக்குவார் அப்படிம்பா. அந்த மாதிரி தோல் தொழிற்சாலைகள் பூராமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கர ஓரத்துல தான் இருக்கும். அதுல இருந்து வர கழிவுகள் எல்லாம் அந்த ஆத்துல தான் மிக்ஸ் ஆகி போகுது. இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வந்து வாட்டர் பாடிஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். டியூ டு சச் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் கைண்ட், த பாண்ட்ஸ்னா குளம், லேக்னா வந்து ஏரி, ஸ்ட்ரீம் ஓடை, சின்ன ஓடை, ரிவர்ஸ், எஸ்சுரிஸ்னா இந்த ஆத்து தண்ணியும் கடல் தண்ணியும் மிக்ஸ் பண்ற இடம், and oceans are becoming polluted in several parts of the world. So ஓஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பையை கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க, டன்ஸ் ஆஃப் அந்த வேஸ்ட் மெட்டீரியலை போய் கொட்டுவாங்க. Realizing the importance of maintaining the cleanliness of the water bodies, the government of India has passed Water Act, bracket வந்து prevention and control of pollution. So Water Act 1974 to safeguard our water resources. இப்போ வந்து தண்ணியை தண்ணி, அதாவது ஆறு, குளம், ஏரி எல்லாம் காப்பாத்துறதுக்கு வாட்டர் ஆக்ட் 1974 வந்து இந்தியா பாஸ் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வந்து வாட்டர் அதிகமா வேஸ்ட், அதாவது வாட்டர் வந்து பொல்யூட் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட், டொமஸ்டிக் சீவேஜ் அப்படின்னா வீட்டுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த டிச்சு தண்ணி, சாக்கடை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருந்து வெளிவரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தோல் தொழிற்சாலை, மற்ற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் ஆத்துல கலந்து விட்டுருவாங்க, அதுதான். ஓகே, as we work with water in our homes, in the cities and towns, we wash everything into drains. ட்ரெயின்ங்கிறது அந்த சீவேஜ், ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க, அந்த டிச் தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அந்த குழி பறிச்சு அதுல போய் அப்படி தண்ணி போய் மிக்ஸ் ஆகி அப்படியே அதுல ஓடிக்கிட்டு இருக்கும். எங்க ஓடுது? அதுல வந்து திடக்கழிவுகளை ஃபில்டர் பண்ணி போடணும். நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாம் அடைச்சிக்கிட்டாங்க, அங்க நிக்கும். Have you ever wondered where the sewage that comes out of our house go? வீட்டுல இருந்து தண்ணியை நல்லா அலசி விட்டுறோம், குப்பை கூளம் எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம், அது எங்க போகுது? What happens in village? கிராமங்கள்ல எல்லாம் என்ன நடக்குது? Is the sewage treated before being transported to the nearest river and mixed with it? So பக்கத்துல இருக்க ரிவர்ல போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதுல போய் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரீட் பண்றோமா, அதை ஃபில்டர் பண்ணி அதாவது அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், மாசு பொருட்களை ரிமூவ் பண்றோமா? மியர்னா அதை விட கம்மி இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா 0.1% impurities make domestic sewage unfit for human use. You have read about sewage treatment plants in chapter 10. Sewage treatment already நம்ம படிச்சிட்டோம். Solids are relatively easy to remove. ஏன்னா அழகா அந்த ஃபில்டர் போட்டா ரிமூவ் பண்ணிடலாம். What is most difficult is to remove or dissolved salts such as nitrates, phosphates and other nutrients
அண்ட் டாக்ஸிக் மெட்டல் அயான்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றது தான் கஷ்டம். ஸோ எதை ரிமூவ் பண்றது ஈஸி, எதை ரிமூவ் பண்றது கஷ்டம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பாத்துக்குங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம், கொஸ்டின்ல வரும். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ல இந்த டயக்ராம கூட கேட்கலாம். நல்லா பாருங்க, வாட்டர் 99.9%, 0.1% இம்பியூரிட்டியில சஸ்பெண்டட் சாலிட். சாலிட்னா என்ன, அந்த திடப்பொருட்கள். எக்ஸாம்பிள் சாண்டு, சில்ட், கல்லு மண்ணா இருக்கிறது தான் சில்ட், அண்ட் கிளே, களிமண். இதெல்லாம் கொலாய்டல் மெட்டீரியல்ஸ், கொலன்னு இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஃபீக்கல் மேட்டர். ஃபீக்கல் மேட்டர்னா அந்த மோஷன், நம்ம அந்த ஆய் போறாங்கல்ல, அதுதான். பாக்டீரியா, கிளாத், துணி அண்ட் பேப்பர் ஃபைபர்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொலன்னு தண்ணியில போகணும். டிசால்வ்டு மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ், நைட்ரேட், அமோனியா, பாஸ்பேட், சோடியம், கால்சியம், எதெல்லாம் டிசால்வ் ஆயிருக்குன்னு பாத்துக்கங்க, இதை கொஸ்டின்ல கேட்பாங்க. எதெல்லாம் வந்து கொலாய்டல் மெட்டீரியல், எதெல்லாம் சஸ்பெண்டட் சாலிட் பாத்துக்கங்க, இதை கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சாலிட்ஸை ஃபில்டர் பண்றது ஈஸி, பட் இந்த கொலாய்டோ இல்ல டிசால்வ்டு மெட்டீரியலோ இருக்கா, அதை ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா effects of sewage discharge on some important characteristics of a river அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து direction of flow, sewage discharge, இது வந்து sewage treatment. இதுல வந்து பாத்தீங்கன்னா concentration. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல dissolved oxygenோட அளவு ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கம்மியா இருக்கு. கம்மியா இருந்தா ஃபிஷ் வந்து குறைஞ்சு போய் கிளீன் வாட்டர், அதாவது கிளீன் வாட்டர் டிஸப்பியர் ஆயிடுது. கிளீன் வாட்டர் ஆர்கானிசம் டிஸப்பியர் ஆயிடுது. கிளீன் வாட்டர்ல என்னென்ன ஆர்கானிசம் இருக்குமோ அது அழிஞ்சு போயிடுது. ஃபிஷ் வந்து செத்து போயிடுது டிசால்வ்ட் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருந்தா. அதே டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகும் போது, கிராஃப்ல அப்படி காமிச்சிருக்காங்க, அப்படியே டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகும் போது, வாட்டர்ல ஆக்சிஜன் கண்டென்ட் டிசால்வ்டா கரைஞ்சிருக்கு இல்லையா, அது ஜாஸ்தி ஆகும் போது திருப்பியும் உங்களுக்கு ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் கிளீன் வாட்டர் ஆர்கானிசம் வந்துருது, ஃபிஷ்ஷும் வந்துடும். ஏன்னா கிளீன் வாட்டர் ஆர்கானிசம், அந்த ஆல்கே இந்த மாதிரிலாம் இருக்கும், பிரயோஃபைட்ஸ், அதெல்லாம் அதை தான் ஃபிஷ் பிடிச்சி சாப்பிடுமே. அப்போ ஃபிஷ்ஷும் ஆக்சுவலா வந்துடும், அதுக்கு சோறு கிடைச்சிருச்சு, ஆக்சிஜன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கு. அதே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது டிமாண்ட் அப்படின்னா பற்றாக்குறை. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கு. பயாலஜிக்கல்னா என்ன அர்த்தம், லிவிங் ஆர்கானிசத்துக்கு தேவையான ஆக்சிஜனோட அளவு குறைவா இருக்கு, அதான் டிமாண்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. இப்ப பாருங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் குறைவா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், பற்றாக்குறை குறைவா இருக்குன்னா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். பிஓடி அண்ட் டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஆர் ஆப்போசிட்லி ப்ரொபோர்ஷனல். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சோ தட் பிஓடி கம்மியா இருக்கு, பற்றாக்குறை கம்மியா இருக்குன்னா சோறு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடி கம்மியா இருக்குன்னா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பற்றாக்குறை ஜாஸ்தி ஆயிடுச்சு, பஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பற்றாக்குறைனா இல்லைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜனோட அளவு இல்லைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தி ஆகல, ஆக்சிஜன் பத்தல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பத்தலைங்கிறது ஜாஸ்தியா, ஐயோ பத்தல யாருக்குமே பத்தல. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் பற்றாக்குறை ஜாஸ்தியா இருக்குன்னா அங்க இல்ல, நத்திங். அப்போ ஃபிஷ் செத்து போவோம், கிளியர் வாட்டர் ஆர்கானிசம் டிஸப்பியர் ஆயிடும். பற்றாக்குறை குறைஞ்சிடுச்சு, டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கிளியர் வாட்டர் ஆர்கானிசம் அப்பியர் ஆயிடும், அப்ப ஃபிஷ்ஷும் வந்துடும். இதுதான் சொல்றாங்க. இப்போ பிஓடி எப்ப இன்க்ரீஸ் ஆகும், வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவுகள் வாட்டர்ல அதிகமா மிக்ஸ் ஆகி இந்த சாலிட், கொலாய்டல், டிசால்வ்டு வேஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஃபிஷ் செத்து போகும், கிளியர் வாட்டர் ஆர்கானிசம் இல்லாம போயிடும், டிசால்வ்டு ஆக்சிஜன் குறைஞ்சு போயிடும். அதே சீவேஜை ட்ரீட் பண்ணி அந்த சாலிட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி டிசால்வ்டா இருக்கக்கூடிய மினரல் சால்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் வெரி டஃப், டிசால்வ்டு சால்ட்ஸ் such as nitrates, phosphates and other nutrients and toxic metal ions and organic compounds, இதை ரிமூவ் பண்றது தான் ரொம்ப டிஃபிகல்ட். டொமஸ்டிக் சீவேஜ் primarily contains biodegradable organic matter. This is one ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி, குட் நியூஸ். என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் சீவேஜ்னா வீட்டுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள்ல, வீட்டுல இருந்து வெளிவரக்கூடிய கழிவு பொருட்கள்ல
உங்களுக்கு பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. பயோடிகிரேடபிள்னா என்ன அர்த்தம்? லிவிங் ஆர்கானிசம் வந்து அதை பிரேக் டவுன் பண்ணிடும். பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் which readily decomposes thanks to bacteria and other microorganism. அவனை டீகம்போஸ் பண்றது யாருன்னா பாக்டீரியா, ஃபங்கை இவங்கெல்லாம் தான். which can multiply using these organic substances as substrates. ஸோ அவனை தான் சோறா எடுத்து திங்கிறான். சப்ஸ்ட்ரேட்ஸ்னா அவன் மேலதான் வளர்றான். யாரு? அந்த பாக்டீரியா, ஃபங்கை எல்லாம். யார் மேல? இந்த biodegradable organic compounds மேல. And hence utilize some of the components of sewage. So sewage ஓட components அந்த bacteria, fungi utilize பண்ணிடும். It is possible to estimate the amount of biodegradable organic matter in sewage water by measuring biochemical oxygen demand. நம்ம biological oxygen demand, biochemical oxygen demand. இதுதான் முக்கியம். ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க நீட்ல. BOD na biochemical oxygen demand, not biological oxygen demand. It is biochemical oxygen demand. Full form கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. BOD ஓட full form biochemical oxygen demand. Okay. Can you explain how அப்படின்னு கேட்காங்க. இப்போ biochemical oxygen demand அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட பற்றாக்குறை அதை கால்குலேட் பண்ணா அங்க எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவ்? In the chapter on microorganisms, you have read about relation between BOD, microorganisms and the amount of biodegradable matter. இந்த மைக்ரோஆர்கானிசம் பத்தி எப்ப படிச்சோம்? நம்ம அது இன்னும் படிக்கலையோ? 8, 9, 10 சாப்டரா? ஆமா, அந்த 8th யூனிட் இன்னும் படிக்கல. ஓகே. Figure 16.3 shows some of the changes that one may notice following discharge of sewage. Sewage water discharge பண்ணி ரிவர்ல விட்டுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பயாலஜிக்கல் டிமாண்ட் அதிகமானுச்சுன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன் குறைஞ்சி போய் ஃபிஷ் செத்து போவோம், கிளியர் வாட்டர் ஆர்கானிசம் டிஸ்அப்பியர் ஆயிடும். பிஓடி குறைஞ்சி டிசால்வ்ட் ஆக்சிஜன் ஜாஸ்தியானா எல்லாம் ரீஅப்பியர் ஆயிடுவாங்க. அதை பார்த்துட்டோம். Microorganisms involved in biodegradation of organic matter in the receiving water body consume a lot of oxygen. So biodegradable organic matter என்ன பண்ணுது? நிறைய ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிடுது. And as a result, there is a sharp decline in dissolved oxygen. Dissolved oxygen குறைஞ்சிருச்சுன்னா biological oxygen demand increase ஆயிடும், ஸ்பைக் ஆயிடும். Oxygen downstream from the point of sewage discharge. So sewage discharge எங்க இருந்து வருதோ அங்க இருந்து biological oxygen demand ஜாஸ்தி ஆகி dissolved oxygen அளவு குறைஞ்சிரும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய dissolved organic matter எல்லா ஆக்சிஜனையும் ட்ராப் பண்ணிடும், யூஸ் பண்ணிடும். This causes mortality of fishes and other aquatic creatures. Creaturesனா உயிரினங்கள். Presence of large amount of nutrients in waters also causes excessive growth of planktonic. Planktonic-நாலே free floating-னு அர்த்தம். அந்த மீனிங் பாத்துங்க. Phytoplankton-னா phyto-னா plant, free floating plants. Zooplankton-னா free floating animals. Free floating-னா அது ரொம்ப குட்டியா இருக்கும்னு அர்த்தம். ஈஸியா float ஆகுதுன்னா மிதக்கிறது. So such as algae called an algal bloom. நீங்க சில குளங்கள்ல ஏரிகள்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும். நீங்க நினைச்சுக்கீங்க, ஆஹா எவ்வளவு கிரீனிஷா இருக்கு இந்த குளம், இந்த ஏரி எவ்வளவு பசேல்னு இருக்குன்னு. அது நல்லதுக்கு இல்ல, கெட்டதுக்கு. காரணம் என்னன்னா, அங்க வந்து உங்களுக்கு ஆல்கல் ப்ளூம், ஆல்கே நிறைய வந்தாலும் அது டாக்ஸிக் தான். மத்த எந்த செடியையும் அது வளர விடாது. ஃபிஷ் எல்லாம் இறந்து போயிடும். ஃபிஷ்ஷுக்கு அது தகுந்த இடமா இருக்காது அந்த ஆறு. ஸோ ஆல்கல் ப்ளூம் வந்து டேஞ்சரஸ் ஒன், which imparts a distinct color, green color வந்துரும், to the water bodies. Algal blooms causes deterioration of water quality and fish mortality. So water quality குறைச்சிடும், deteriorationனா இல்லாம பண்ணிடும். And fish mortality, நிறைய ஃபிஷஸ்லாம் இறந்து போயிடும். Some bloom forming algae are extremely toxic to human beings and animals. நமக்கு கூட அந்த ஆல்கல் ப்ளூம் வந்து விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். சில ஆல்கல் ப்ளூம்னா இந்த மாதிரி ஏரி ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கும், குளம் ஃபுல்லா. அதான் ஆல்கல் ப்ளூம், ஃபுல்லா ஆல்கே வளர்ந்துடுறது. ஸோ அனிமல்ஸ் போய் அதுல தண்ணி குடிச்சா கூட இறந்து போயிடும், அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். You may have seen the beautiful mauve-colored flowers found on the very appealing shaped floating plants in water bodies. mauve-coloredனா அந்த ஒரு பிங்க், ஒயிட் சீஸ் பிங்க், அந்த மாதிரி கலர் நல்லா பார்க்கறதுக்கு அப்படி அழகா இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. எதெல்லாம் அழகா அட்ராக்டிவா இருக்கோ அதெல்லாம் உங்களை அழிச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்.
These plants, which were introduced into India for their lovely flowers, have caused havoc by, அதாவது ஹேவோக்னா பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்திருச்சு. தேர் எக்ஸசிவ் growth by causing blocks in our waterways. ஸோ தண்ணி போய்கிட்டே இருக்குது, அந்த தண்ணி போறதையே தடுக்கிற அளவுக்கு பிளாக் பண்ண மாதிரி வளர்ந்துட்டான். ஏவன் டெரர் ஆஃப் பெங்கால் ஐகார்னியாவை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஐகார்னியா மாவு கலர்டு ஃபிளவர்ஸ்க்காக அதை கொண்டு வந்து வளர்த்தாங்க. they grow faster than our ability to remove them. நம்ம அவங்கள ரிமூவ் பண்றதை விட அவங்க வளர்றது ஜாஸ்தியா இருக்கு. These are plants of water hyacinth, Eichhornia crassipis. இந்த ஃபுல் நேமும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீசிஸ் நேமோட. the world's most problematic aquatic weed. அந்த அழகான பூ இருக்குதேன்னு நம்பி கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. அது பயங்கரமா பிரச்சனை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம ஊர்ல அது வளர்றது கிடையாது. ஸோ அதை டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. they grow abundantly in eutrophic water bodies. ஸோ யூட்ரோஃபிக் வாட்டர் பாடிஸ், அந்த தண்ணி ஆறு ஏரி குளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வருது. யூட்ரோஃபிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய குழந்தைங்களுக்கு டவுட் வரும். யூட்ரோஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பக்கத்துல வந்து வயல்வெளிகள் இருக்கு. அந்த வயல்வெளிகள்ல என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது உரம் போடுவாங்க. அந்த உரம் என்ன ஆகும், மழை பெய்யறதுனாலயோ இல்ல அந்த வயலுக்கு பாய்ச்சுற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும் போதோ அந்த உரம் அந்த தண்ணியில கலந்து ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்துல இருக்க ஆறு குளம் ஏரியில போய் கலக்கும். அப்ப அந்த ஆறு குளம் ஏரியில நம்ம என்ன பண்றோம், இன்டைரக்டா உரத்தை அதிகப்படுத்துறோம், ஃபெர்டிலைசர்ஸ் அதிகப்படுத்துறோம். ஃபெர்டிலைசர்ஸ் அந்த ஆறு குளம் ஏரியில ஊட்டச்சத்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த செடி இன்னும் நல்லா குதியாட்டம் போட்டுக்கிட்டு நிறைய வளர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்ஜெக்டிங் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி குதியாட்டம் போட்டுக்கிட்டு டங்கு டிங்கு, இந்த ஒரு லைஃப் ஆய் வேலை வருது சொல்ற மாதிரி, எல்லா கிருமியும் அழிஞ்சதுக்கு அப்புறம் 2 கிருமி உயிரோட இருக்குள்ள டங்கு டிங்குன்னு. அந்த மாதிரி இந்த ஐகார்னியா கிராசிபிஸ் நீங்க எல்லாத்தையும் அழிச்சா கூட 2 அங்க ஒன்று இங்க ஒன்று இருந்ததுன்னா அதுல இருந்து பல்லாயிரம் ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த மாதிரி இந்த ஐகார்னியா கிராசிபிஸ் எங்க அதிகமா வளருதான், யூட்ரோஃபிக் ரிவர்ஸ், யூட்ரோஃபிக் வாட்டர் பாடிஸ். அதாவது நம்மளோட செயல்பாடுனால ஹியூமன் வந்து அதிகமா அந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால அது ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்துல இருக்க வாட்டர் பாடிஸ்ல கலந்துச்சுன்னா அந்த வாட்டரை யூட்ரோஃபிக் வாட்டர் பாடிஸ் அப்படிம்போம். அண்ட் லீட் டு அன் இம்பேலன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம் டைனமிக்ஸ் ஆஃப் த வாட்டர் பாடி. ஸோ இம்பேலன்ஸ் எப்படி வருது, டைனமிக்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இருக்கிறது. ஐகார்னியா மட்டும் நிறைய வளர்ந்துகிட்டே போனுச்சுன்னா அங்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமா வரும், அப்ப ஃபிஷஸ் எல்லாம் வளர முடியாம போகும். ஐகார்னியா மட்டுமே அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கும். இதான் பேலன்ஸ் இல்லாம போயிருக்கு. சீவேஜ் ஃப்ரம் அவர் ஹோம்ஸ் as well as from hospitals are likely to contain many undesirable pathogenic microorganisms. எப்படி நம்ம வீட்டுல குழம்பு வச்சிருப்பாங்க, 4வது நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மோந்து பார்ப்பாங்க, ஊசி போயிடுச்சு அப்படின்ட்டு கொண்டு போய் டிச்சில் ஊத்துவாங்க. பேத்தோஜனை வளர்த்து நம்ம ட்ரைனேஜில் கொட்டுறோம். அதுக்கடுத்து பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு அப்பா. இந்த சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா கூட பிறந்தவங்களுக்கு அடிதடி சண்டை நடந்து காணா போயிடும். ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை தின்னா பைல்ஸ் தான் வரும். எத்தனை பேருக்கு ஆய் உக்காந்தாலும் 30 நாள் வரமாட்டேங்குது. ஏன், பிஸ்கட்டை பாக்கெட்டா தின்னா பின்னாடி கட்டி வந்துடும். சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆய் போற இடத்துல கட்டி வந்துடும். சொன்னா கேட்க மாட்டாங்க, வந்தாதான் திருந்துவாங்க. ஓகே, எனிவே அது பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தா அதுவே சரியா போயிடும். ஆனாலும் பிஸ்கட் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ஸோ பிஸ்கட் பாக்கெட், ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா அது பிஸ்கட் ஒண்ணு கூட வைக்காம எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்தா ஸ்நாக்ஸ் போட்டு அள்ளி 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 திம்பாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு அப்பா, அதை அழுகி போய் அதை தூக்கி போடுவாங்களே தவிர யாருமே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அம்மா கட் பண்ணி வைப்பாங்க ஆப்பிள, அதை திங்கிறதுக்கு மலப்பா இருக்கும். அந்த பொமக்ரேனட்டை உரிச்சு போட்டு வந்து வைப்பாங்க, ஊட்டி விட்டா கூட திங்க மாட்டாங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் ஏதோ அதை சாப்பிட்றதே இல்லை. கீரை காய்கறி கீழே தான் கொட்டணும், கீரையே கீழே தான் கொட்டணும், திங்க மாட்டான். அவன் சின்சான் விளம்பரத்துல சொல்றான், ஒரு நாடகம் சிரிப்பு வரணுங்கிறதுக்காக, அது ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு பொம்மை வந்து எனக்கு கேப்சிகம் பிடிக்காது காய்கறி பிடிக்காதுன்னு சொல்லுதுன்னா அதை உடனே இவங்க அப்படியே உள்ள வாங்கிக்கிறாங்க. சின்சான் மாதிரி நம்ம குறும்பா இருக்கணும்னா காய்கறி திங்க கூடாது அப்படின்னு. நாசமா போயிடும், உடம்பு விளங்காம போயிடும். நல்லா கீரை காய்கறி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத யார் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்கதான் சக்தியோட இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சீவேஜ் ஃப்ரம் அவர் ஹோம்ஸ் as well as from hospital are likely to contain many undesirable pathogenic microorganisms and its disposal into water without proper treatment may cause treatment சொல்றாங்களா, வாட்டரை வந்து சுத்திகரிச்சு அனுப்பணும்னு அர்த்தம்.
இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் படிச்சோம்ல, சீவேஜ் வாட்டர், அதுதான். ஸோ பிரைமரி செகண்டரி இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ மெனி undesirable pathogenic microorganisms and its disposal into water without proper treatment may cause outbreak of serious diseases such as dysentery. இந்த ஹாஸ்பிட்டல்ல நோய்வாய்ப்பட்டு போய் இருக்கிறாங்க, அதை வந்து என்ன பண்ணணும், அவங்க எரிச்சிடணும். அந்த பஞ்சு அதெல்லாம் எரிச்சு விட்டுறணும், அந்த கிளீன் பண்ணதெல்லாம். ஆனால் இவங்க கொண்டு போய் வாட்டர் பாடிஸில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க, யாரு, ஹாஸ்பிட்டல்காரன். அப்போ அது அப்படியே நோயை ஸ்ப்ரெட் பண்ணுற இடமா மாறிடும். அப்போதானே இவனுக்கு கும்பல் ஜாஸ்தி வரும், இவனுக்கு வியாபாரம் ஓடும். எல்லாம் சுத்தமாக வச்சுருந்தா ஓட்டிட்டு தான் இருக்கணும் அவன். டிசென்ட்ரி, டைஃபாய்டு, ஜாண்டிஸு, காலரா இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவறதுக்கு காரணமாக இருக்கு. Unlike domestic sewage, wastewater from industries like petroleum industry, paper manufacturing industry, metal extraction and processing, chemical manufacturing often contain toxic substances, notably heavy metals. The heavy metals like cancer cause cancer ஏற்படுத்துறது heavy metals, defined as elements with density more than 5 grams per cubic centimeter cube, எப்படி என்ன வச்சுக்கோங்க, such as mercury, cadmium, copper, lead. இவெல்லாம் heavy metals and a variety of organic compounds இருக்கு. ஸோ a few இதெல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்ல இருக்கிறது. இதெல்லாம் நோட்டபிளினா இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம சுத்திகரித்து தான் வெளியே அனுப்பணும். இதெல்லாம் நிறைய டிசீஸை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். a few toxic substances often present in industrial wastewater can undergo biological magnification. Biological magnification என்ன? First of all, you should understand the term. நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம மேக்னிஃபிகேஷன்னா என்ன. மேக்னெட் கிடையாது, அப்படி ஈர்க்கிறது, அட்ராக்ட் பண்றது அப்படி கிடையாது. இங்க மேக்னிஃபிகேஷன்னா அதிகரிச்சுக்கிட்டே போறது. ஒரு லெவல், ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து அடுத்த டிராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி எவ்வளவு போகுது, 10% தான் போகுது. ஆனா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து அடுத்த டிராஃபிக் லெவலுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். இதுல ஒரு பர்டிகுலர் டிராஃபிக் லெவல்ல போகும்போது அது நம்ம எடுத்து திம்போம், அதுல அது இன்கார்பரேட் ஆகி வச்சிருக்கோம். அந்த வேஸ்ட்டை போட்டதும் நம்ம தான், அது பிளான்ட்டுக்குள்ளேயே அனிமல்குள்ளேயே போறதுக்கு காரணம் நம்ம தான். திருப்பி அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம வயிற்றுக்குள்ளேயே போயிடும். பயோமேக்னிஃபிகேஷன், லிவிங் ஆர்கானிசம்ல டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பிளான்ட் வளருது, பிளான்ட் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் பண்ணி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாவே அந்த சீட்ல ஃப்ரூட்ல வச்சிருக்கோம். அதை சாப்பிட்ற அனிமலுக்கு அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் போய் அதுவும் அதுல அப்படியே இருக்கும், அது டைஜஸ்ட் ஆகாது. அதை எடுத்து நம்ம சாப்பிடும் போது, கோழி, கெடா இதெல்லாம் வெட்டி சமைச்சு சாப்பிடும் போது நம்ம போட்ட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்படியே அதுல இருக்கும். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு போகும்போது நமக்கு விஷத்தன்மை, நோய் வரும். அதான் பயோமேக்னிஃபிகேஷன், பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். Okay, in the aquatic food chain, biomagnification refers to mostly aquatic food chain la the biomagnification varudhu. Increase in concentration of toxicant at successive trophic levels. So trophic level 1 la producers irpa, trophic level 2 la primary consumer irpa, herbivores. Trophic level 3 la secondary consumers irpa. The trophic level at the trophic level la increase agite podu toxic substance, increase in concentration of toxicants. Okay, this happens because a toxic substance accumulated by an organism cannot be metabolized, digest பண்ண முடியாது, break down பண்ண முடியாது, or excretum பண்ண முடியாது, உடம்புலயே போய் தங்கிடும், and is thus passed on to the next higher trophic levels. This phenomena is well known for mercury and DDT. இந்த பயோமேக்னிஃபிகேஷனுக்கு ரெண்டு பேர் தான் ஞாபகம் வச்சுங்க. பயோமேக்னிஃபிகேஷன்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரெண்டு பேர் யாருன்னா mercury and DDT. Figure 16.45 shows biomagnification of DDT in an aquatic food chain. In this manner, the concentration of DDT is increased at successive trophic levels. Say if it starts at 0.003 parts per billion. Usually ppm தான் சொல்வாங்க, parts per million சொல்வாங்க. பார்ட்ஸ் பர் பில்லியன்னா ரொம்ப 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 குறைவா இருக்குன்னு அர்த்தம். 0.003 பார்ட்ஸ் பர் பில்லியன், ppb. ஒரு பில்லியனுக்கு 0.003 அளவு தான் இருக்குதே. பார்ட்ஸ் பர் பில்லியன் இன் வாட்டர், இட் கேன் அல்டிமேட்லி ரீச் 25 பார்ட்ஸ் பர் மில்லியனுக்கு போயிடுது. இன் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் த்ரூ பயோமேக்னிஃபிகேஷன்.
High concentration of DDT disturb calcium metabolism in birds, which causes thinning of eggshell and their premature breaking, eventually causing decline in birds population. ஸோ பறவையோட முட்டை வந்து உங்களுக்கு அந்த ஷெல் பறவையோட முட்டை ஓடு வந்து வீக் ஆயிடுமா, இந்த டிடிடி அதிகமா அக்குமுலேட் ஆகிட்டே போச்சுன்னா. அப்ப அது முட்டை போடும் போதே சடார்னு உடஞ்சி விழுந்துரும், முட்டை ஓடு திக்கா இல்லைன்னா. கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னா கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு. ஏன்னா கோழி முட்டை போடுற இடம், அது முட்டை வெளியே வர இடத்துல அதுக்கு அந்த திக் ஷெல்லை ஃபார்ம் பண்றதுக்கான அந்த கெமிக்கல் சுரக்குது. அப்போ கோழி இல்லைன்னா முட்டை எப்படி அந்த ஷெல்லோட வரும், வந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மொக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க, முட்டை பிரியாணில சிக்கன் இருக்காது, ஆனா சிக்கன் பிரியாணில முட்டை இருக்கும். அப்ப சிக்கன்ல இருந்து தானே முட்டை வருது, கோழில இருந்து தான் முட்டை வந்திருக்கும். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் வந்து யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. யூட்ரோபிக் வாட்டர் பாடிஸ்ல தான் என்ன இருக்கு, அதிகமா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கு. ஐகார்னியா கிராசிபஸ் அதிகமா வளருது. ஓகே, நெக்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தலாம். பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடி இன் அக்வாட்டிக் ஃபுட் செயின். ஃபர்ஸ்ட் வாட்டர்ல உங்களுக்கு 0.00300 போட்டுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்ட்ஸ் பர் பில்லியன் தான் டிடிடி இருக்கு. அது ஒரு கெமிக்கல், டைக்ளோரோ டைஃபினால் ட்ரைக்ளோரோ ஏத்தேனோ என்னமோ வரும். அது ஒரு பெஸ்டிசைடா யூஸ் பண்ணுவாங்க வயல்வெளிகள்ல. அது ஓவர்ஃப்ளோ ஆகி வாட்டர் பாடிஸ்ல வந்து மிக்ஸ் ஆகுது. டிடிடி வந்து ஜூ பிளாங்க்டான்னா அதை சாப்பிட்ற குட்டி அனிமல்ஸ் 0.0 பார்ட்ஸ் பர் மில்லியனா மாறிடுது அடுத்த லெவலுக்கு. அதை சாப்பிட்ற ஸ்மால் ஃபிஷ்ஷுக்கு 0.5 பார்ட்ஸ் பர் மில்லியனா மாறுது. பாருங்க, ஒரு ஜீரோ குறைஞ்சிக்கிட்டே வருது. இல்லை 2 ஜீரோ வந்துச்சு புள்ளிக்கு அப்புறம், அது பில்லியன் இருந்தது மில்லியனா மாறிடுச்சு. இங்க 1 ஜீரோ தான் இருக்கு புள்ளிக்கு அப்புறம், இங்க ஜீரோவே இல்லை புள்ளிக்கு அப்புறம் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து லார்ஜ் ஃபிஷ்ல 2 பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்துருச்சு. அதை எடுத்து மர்கையா பண்ணி பீஸ் போட்டு வேக வச்சு நல்லா காரம் அந்த மசாலாலாம் போட்டு தவரத்துல எண்ணெயை ஊற்றி அப்படி பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். அதுல டிடிடி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நமக்கு நோய் வரும். ஓகே, இப்போ யூட்ரோபிகேஷன் பார்க்கலாம். யூட்ரோபிகேஷன் இஸ் த நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் லேக். ஸோ அந்த லேக்னா அந்த என்ன சொல்றது, ஏரி வந்து வயசாயிட்டு போகுது. பை நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வாட்டர். இதுதான் சொன்னேன், நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட்னா என்ன அர்த்தம், நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து அதுல ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏஜிங் ஆஃப் லேக்னா என்ன சார், அந்த ஏரிக்கு வந்து வயசாகுதுன்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னா ஏரியோட ஆழம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏரியோட ஆழம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா ஏரி கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 16 அடுக்கு மாடியை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அது இடிஞ்சு கீழே விழுந்துடும். ஏன், ஏரியில எப்படி பேஸ்மெண்ட் நிற்கும், பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும், பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். ஓகே ஓகே, by nutrient enrichment of its water in a young lake the water is cold, நல்லா குளுன்னு இருக்கும், and clear, நல்லா கிளியரா அப்படியே தெளிவா இருக்கும். வானம் ப்ளூ கலர்ல இருந்தா ஏரியும் ப்ளூ கலர்ல இருக்கும், வானம் ஒயிட் கலர்ல இருந்தா ஏரியும் ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி கிளியரா இருக்கும். சப்போர்ட்டிங் லிட்டில் லைஃப் with time streams drains into the lake. streams என்ன, ஓடை, தண்ணி ஓடை வந்து அப்படியே லேக்ல வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. introduce nutrients such as nitrogen and phosphorus which encourage the growth of aquatic organism. ஃபர்ஸ்ட் கொஞ்சமான லைஃப் தான் இருந்துச்சு, தண்ணி நல்லா கிளியரா இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரீம், ஓடைகள் வந்து அந்த ஃபெர்டிலைசர்ஸோட வருது, நைட்ரஜன் பாஸ்பரஸோட வந்து ஏரியில மிக்ஸ் ஆகுது. அப்போ நிறைய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. as lakes fertility increases, fertility increase ஆகிறதுனால அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப், பர்ஜியான்ஸ் அது அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகி நிறைய வளருது. அண்ட் ஆர்கானிக் ரிமைன்ஸ், ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து கீழே படிஞ்சுக்கிட்டே வருது இல்லையா, இறந்து போன ஃபிஷ், இறந்து போன பிளான்ஸ் கீழே போய் படிகிறது தான் ஆர்கானிக் ரிமைன்ஸ். பிகின் டு டெபாசிட்டட் ஆன் லேக் பாட்டம், ஏரியோட அடியில போய் அப்படியே டெபாசிட் ஆகுது. ஓவர் த செஞ்சுரிஸ், பல 100 வருஷங்கள் ஆகும்போது ஆஸ் சில்ட் அண்ட் ஆர்கானிக் டெப்ரிஸ், சில்ட்னா அந்த மண் அப்படியே போய் கல் மண்ணெல்லாம் போய் சேர்றது. அண்ட் ஆர்கானிக் டெப்ரிஸ்னா அதான் இறந்து போன பிளான்ஸ் அண்ட் அனிமல் ரிமைன்ஸ். பைலப்னா மேலே 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 அடப் ஆகிட்டே போகுது. த லேக் க்ரோஸ் ஷாலோவர், ஏரி வந்து ஆழம் குறைவாகுது ஷாலோன்னா. அண்ட் வார்மர், கோல்டாக இருந்தது, நல்லா குளுன்னு இருந்தது, இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வித் வார்ம் வாட்டர் ஆர்கானிசம்ஸ்
supplanting those that thrive in a cold environment. So குளிர்ச்சியான சூழ்நிலையில் கொஞ்சமாக ஆர்கானிசம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த வார்மர் வாட்டரில் வளர்ற ஆர்கானிசம் நிறைய வளர்ந்துடும். மார்ஷ் பிளான்ஸ் டேக் ரூட் இன் த ஷாலோ வாட்டர். ஸோ தண்ணி வந்து ஆழம் கம்மியாக இருக்குதுன்னா சேரு சகதியாக வளர்க்குற இடத்துல வளர்கிற பிளான்ட் எல்லாம் வளர மார்ஷ்னா சேரு சகதியமாக இருக்குது, அது வளர ஆரம்பிச்சிருது. டு ஃபில் இன் த ஒரிஜினல் லேக் பேசின். ஸோ லேக் இருந்த இடத்துல மற்ற பிளான்ட்ஸ், நல்ல பெரிய பெரிய பிளான்ட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஈவென்ச்சுவலி the lake gives way to large mass of floating plants, box சொல்லுவாங்க, finally converting into land. ஏரி கடைசியா நிலமா மாறிடுச்சு. Depending on the climate, size of the lake and other factors, the natural aging of lake may span thousands of years. பலாயிரம் வருஷத்துல அது போலாம், இல்லைன்னா பல நூறு வருஷத்துல கூட போலாம். அது எவ்வளவு பெருசா இருக்கு, எங்க வளருது அதை பொறுத்து. However, pollutants from man's activities like effluents na the colloidal waste வெளியே வருது from the industries and homes can radically accelerate the aging process. ஸோ ஆயிரக்கணக்கான வருஷம் அவங்க ஒரு ஏரி நிலமா மாறதுக்கு, ஆனா நம்மளோட ஆக்டிவிட்டி, இண்டஸ்ட்ரி, வீட்டுல இருந்து வரக்கூடிய எஃப்ளூவன்ஸ்னால லேக் வந்து நிலமா மாறுறது ரொம்ப துரிதப்படுத்தப்படும். This phenomena has been called cultural or accelerated eutrophication. During the past century, இதில் கேட்பாங்க accelerated eutrophication or cultural eutrophication அப்படிங்கிறது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னால, வீட்டில இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள்னால அந்த ஏஜிங் ஆஃப் லேக் வந்து ஆக்சிலரேட் ஆகுது, துரிதப்படுத்துது. அதான். During the past century, lakes in many parts of the earth have been severely eutrophied. யூட்ரோஃபைட்னா மறந்துடாதீங்க, யூட்ரோஃபைட்னா அதில் நியூட்ரியன்ஸ் அதிகமாயிடுது, நம்மளோட ஃபர்டிலைசர்ஸ்லாம் போய் மிக்ஸ் ஆகிறதுனால. பை சீவேஜ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். த பிரைம் கண்டாமினன்ட்ஸ் ஆர் நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, ஏன்னா 3 இடத்துல இது வந்து பிக்சர்ல வந்துருச்சு, தியரியில ஒரு இடத்துல பார்த்தோம், இது 2வது இடம், மொத்தம் 3 இடத்துல கொடுத்துட்டாங்க. மெயின்லி நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் தான் யூட்ரோஃபிகேஷனுக்கு காரணமா இருக்கு, which act as plant nutrient so that plant நல்லா வளரும். They over stimulate, stimulatena தூண்டி விடுறது, அதிகமா தூண்டி விடுறது. The growth of algae causing unsightly scum and unpleasant odors. Scumனா அப்படியே பிசு பிசுன்னு திக்கா வளர்றது, and unpleasant orderனா கெட்ட வாடை வர்றது, and robbing the water of dissolved oxygen. Dissolved oxygen எல்லாம் திருடிடுது, எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிடுது. vital to other aquatic life. அப்ப aquatic life, other aquatic lifeக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லாம போயிடுது. At the same time, other pollutants flowing into a lake may poison whole population of fish. So மற்ற pollutants industrial waste இருந்து வருது இல்லைங்களா, அது எல்லா மீன்களையும் கொன்றோம். whose decomposing remains further deplete the water's dissolved oxygen content. So waterல இருக்கக்கூடிய dissolved oxygen content இன்னும் அது குறைச்சிடும். In such fashion, a lake can literally choke to death. லேக் வந்து ஒரு ஏரியாவே நம்ம கொலை பண்ணிடுறோம். Heated waste waters flowing out of electricity generating units. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் யூனிட்ஸ்னா அந்த கரண்ட் தயாரிக்கிற இடம், சுகர் மில், இங்க இருந்தெல்லாம் வந்து நமக்கு சுடுதண்ணி வெளியில வரும். எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் கான்ஸ்டிடியூட். தெர்மல் பவர் பிளான்ட்ங்கிறது கரண்ட் தயாரிக்கிற இடங்க. கான்ஸ்டிடியூட் another important category of pollutants. Thermal wastewater eliminates or reduces the number of organisms sensitive to high temperature. So சுடுதண்ணி போய் கலக்கும் போது அந்த சுடுதண்ணினால நிறைய ஆர்கானிசம் இறந்து போயிடும். And may enhance the growth of plants and fish in extremely cold areas, but only after causing damage to the indigenous flora and fauna. So அங்கேயே வளரக்கூடிய flora fauna, florana plants, fauna animals, அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். Then எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு ஏரியாஸ்ல பிளான்ஸ் அண்ட் ஃபிஷஸ்லாம் வளர்றதுக்கு இது வந்து அதிக துரிதப்படுத்திடும். பட் அங்க இருக்கக்கூடிய ஓன் அந்த இண்டிஜினஸ்னா அங்கே ஆட்டோமேட்டிக்கா வளரக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸா வளர விடாம போயிடும். அதுதான். நெக்ஸ்ட் a case study of integrated waste water treatment. இது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். சாலிட் வாட்டரும் வேஸ்ட்டும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். see you all. bye. thank you all.